பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அநேக பள்ளமேடுகள் கடந்து வந்திருக்கலாம். தீராத வியாதியினால, தீராத கடன் பிரச்சனை, எங்க போனாலும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு பிரியமானவர்களே. தேவனுடைய மகிமை நம்ம இடத்துல வெளியரங்கமாகும் என்று சொன்னார். நிச்சயமாய் இவைகள் எல்லாம் சமமாக்கப்படும். நம் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எங்கள் மீது வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம பிரார்த்திக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய கோணலாய் எல்லா இருக்கிற கரடு முடர்களை கர்த்தர் சமமாக்கி நமக்கு சமாதானத்தின் வாழ்க்கையை கட்டளையிடுவாராக.